நான் வந்து இப்போ நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துல வந்து ஒரு நேஷனல் கராத்தே மேட்ச்சுக்கு போனேன். மொத்தம் 92 பேர் நாங்க போகணும். அதுல வந்து 69 பேர் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வாங்கி பிரம்மாண்டமா விட்டு போனாங்க. எல்லா கேட்டகரிலையும் வின் பண்ணோம் நாங்க அதுல. அது மட்டும் இல்லாம நான் வந்து 1500 கிலோ ஐஸ் பார் உடைச்சேன். அது உடைச்சதுக்கு நம்மளுடைய ஒகினவா குஜிரியோ ரியோ கராத்தே இந்தியா அந்த அசோசியேஷன் சார்பாக எனக்கு வந்து அவங்க வந்து விருது கொடுத்தாங்க. இரும்பு மனிதன் என்ற ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வச்சு கொடுத்தாங்க. அந்த மேட்ச்ல கலந்த மாணவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 1700 பேர் மேல கலந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து அந்த அசோசியேஷன் சார்பா என்னை வந்து மரியாதை பண்ணாங்க. அந்த வந்த மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கொடுத்த அந்த மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அந்த நாமக்கல் மாவட்டத்துக்கும் அந்த கராத்தே அசோசியேஷனுக்கும் மிக்க 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 ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கிறோம். ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா ஒரு வின் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னுடைய மாணவர்களுக்கு. என்னுடைய மாணவர்களை நான் உயர்த்தி இன்னும் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல போய் வின் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேல ஓங்கணும் தான் என்னுடைய ஆசை. இது கண்டிப்பா நான் நடத்துவேன். அது மட்டும் இல்லாம நான் மேட்ச் நடத்துறதுல அவங்களுக்கு ஒரு ஒரு பரிசு எப்படின்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி இல்லாம நான் வந்து ஒரு 25% அவங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்காக தரணும் அப்படின்னு நினைச்சு அதை ஸ்காலர்ஷிப் மாதிரி வந்து பண்ணி ஒரு கராத்தே மேட்ச் நடத்தணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது கூடி சீக்கிரத்துல இந்தியா ஐஷிண்டே கராட்டே அதோட வழியும் செய்யும். அந்த படிப்புக்கு உண்டான வழியும் செய்யறதுக்காக நான் முயற்சிக்கிறேன். வருங்காலத்துல கராட்டே வந்து ஒரு நல்ல கலையாகவோ நல்ல ஒரு டிசிப்ளின் கலையாகவோ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஃபியூச்சர்ல இருக்கும். இதுதான் இந்த கராட்டேயோட நோக்கம்.